எங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா, அவங்கள பார்க்க வந்த லாயர் கிட்ட, எங்களோட டிவோர்ஸ் பிரச்சனையால எங்க வீட்ல உள்ளவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துரக்கூடாதுன்னு சொல்லியும், லாயர் பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் ஈஸியா அந்த கேஸ் முடிஞ்சிராது. கண்டிப்பா உங்கள ஏதாவது தப்பா சொல்லுவாங்க. உங்க நடவடிக்கை தப்பான்னு எடுத்துக்கட்டி கூட பேசுவாங்க. ஆனா அப்பவும் பார்த்தீங்கன்னா, என் உண்மை மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி, லாயரும் பார்த்தீங்கன்னா, இங்க உண்மையெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. சாட்சிய தான் எதிர்பார்ப்பாங்க. அப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஏதாவது சாட்சி உங்க கூட இருக்காங்களான்னு கேட்க, அப்பவும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு யார் வருவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல, கரெக்ட்டா அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா, நான் என் மகளுக்காக சாட்சி சொல்ல வரேன்னுட்டு அவங்க அப்பா சொல்லுவாங்க. லாயரும் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா தம்பி எல்லாம் பார்த்துட்டு, நீங்க லலித்க்கு எதிரா சாட்சி சொல்ல ஒத்துக்கிட்டீங்க. அதே மாதிரி அப்பாவோட அம்மாவும் சாட்சி சொல்லுவாங்களா லலித்க்கு எதிரான்னு கேட்க, உடனே அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்துல அவங்க அம்மா தள்ளியே இருப்பாளே தவிர, இதுல தலையிட மாட்டான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்பவும் பார்த்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு போற முன்னாடி அவங்க அப்பா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினது மட்டும் இல்லாம, அவங்க அம்மா கால்லயும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வந்தா, அவங்க அம்மா என்னன்னா, நீ எடுத்திருக்க முடிவுல என் பொண்ணுக்கு கஷ்டமும் தனிமையும் கிடைக்கும்னா, நான் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை பண்ண மாட்டேன்னு சொல்லி கரெக்டா அந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த லலித்தும் வந்துட்டு என்னையாவது ஆசீர்வாதம் பண்ணுவீங்களான்னு கேட்க முகத்துல புன்னகையோட சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு. அது மட்டும் இல்லாம லலித் கூட அவங்களும் கோர்ட்டு போகணும்னு நினைக்க உடனே அப்போட அப்பாவும் பாத்தீங்கன்னா, நீ தானே சொன்ன இந்த விஷயத்துல எல்லாம் நான் தலையிட மாட்டேன் தள்ளியே இருக்கிறேன்னு, இப்போ என்னன்னு கேட்கன்னு அவங்க அம்மாவும், நீங்க உங்க பொண்ணு சரியான முடிவு எடுத்திருக்கான்னுட்டு நீங்க அவ கூட கோர்ட்டுக்கு போகும்போது என் மருமகன் சரியா முடிவு எடுத்திருக்காங்கன்னு நான் ஏன் என் மருமகன் கூட கோர்ட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம லலித் கூட கிளம்பிடுவாங்க. அதே மாதிரி நம்ம விவானும் பாத்தீங்கன்னா ஆர்வ பார்த்து அப்போ பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கலான்னு மட்டும் இல்லாம, மால்தீவ்ஸ்க்கு நம்ம ஸ்கூபா டைவிங்க்கு போலாமா, உங்க அக்கா கூட வருவாங்கன்னு சொல்ல, இல்ல நான் எங்க அக்கா கூட மட்டும் வர மாட்டேப்பா, ஏற்கனவே புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 2 பேருக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு, என்னாலலாம் முடியாதுன்னு சொல்லியும் பொண்ணு விவான் என்ன சொல்றேன்னு கேட்க, ஆமா எங்க அக்காவுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அங்க இனிமே சேர்ந்து வாழ்வாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது, ஏன்னா இன்னைக்கு டிவோர்ஸோட ஃபர்ஸ்ட் ஹியரிங் சொன்னதுதான். பொண்ணு விவானும் பாத்தீங்கன்னா பதறி போய் அங்க இருந்து ஆறு கிட்ட எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவாங்க. அதே மாதிரி லாயரும் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வச்சு நம்ம அப்பு கிட்ட பயப்படாம எல்லா உண்மையும் தைரியமா சொல்லுங்கன்னு சொல்ல, அப்பவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க. உடனே லாயரும் பார்த்தீங்கன்னா நீ இந்த விஷயத்துல மட்டும் பயந்தன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா நீ இதை தோத்துருவேன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி போறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறோமோன்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் கரெக்டா பார்த்தீங்கன்னா நம்ம ரக்ஷித்தும் வந்துட்டு நம்ம அப்புக்கு தைரியத்தை ஊட்டுற விதமா நம்ம அப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேஸ்லெட் கூட கையில போட்டு விடுவாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா இது என்ன ஏதுன்னு கேட்க, ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல எங்க அப்பா எனக்கு கொடுத்தது இதை போட்டுக்கிட்டா எல்லாமே நல்லதா நடக்கும், அதே மாதிரி இன்னைக்கு இது எனக்கு தேவை இருக்கோ இல்லையோ கண்டிப்பா இது உனக்கு தேவை, இது உன தைரியமா வச்சுக்கும், கூடவே நானும் இருக்கேன்னு சொல்லுவாங்க. இங்க அப்போட தரப்புல ஆயிரம் பாத்தீங்கன்னா நம்ம அப்பு கிட்ட விசாரிப்பாங்க, 4 வருஷமா உங்க குடும்ப வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு கேட்டா, நம்ம அப்பவும் பாத்தீங்கன்னா நான் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல, யார் பேரையும் எடுக்க விரும்பல, தயவு செஞ்சு இந்த டிவோர்ஸ் கொடுத்துருங்கன்னு கேட்பாங்க. அதே மாதிரி லலித்தோட ஆயிரம் பாத்தீங்கன்னா லலித்தை கூப்பிட்டு விசாரிக்க, லலித்தும் பாத்தீங்கன்னா எந்த குடும்பத்துல தான் புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை வராது, அதுக்காக என் சொந்த ஊரை விட்டு நான் இங்க வந்து நிக்கிறேன், ப்ளீஸ் தயவு செய்து எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னுட்டு அந்த மாதிரி நடிப்பாங்க. ஜட்ஜும் பாத்தீங்கன்னா அப்போ பார்த்து, நானும் எல்லா கேஸ்லயும் பாத்திருக்கேன், பொண்ணுங்க தான் கத்துறதும் அழுகுறதுமா இருப்பாங்க, ஆனா நீங்க என்னவோ இங்க நீங்க சைலண்டா இருக்கீங்க, உங்க வீட்டுக்காரர் அவரே வழியே வந்து ஒரே ஒரு சான்ஸ் கேட்கறாங்க போது நீங்க ஏன் ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு ஜட்ஜும் பாத்தீங்கன்னா அப்பு கிட்ட கேட்டது மட்டும் இல்லாம, அதனால நீங்களே சொன்னீங்க இந்த முடிவு எடுக்கிறதுக்கு நீங்க என்ன காரணம், அப்படி உங்க ஹஸ்பண்ட் என்னதான் பண்ணாங்க உங்களுக்கு அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்கன்னு நம்ம அப்பு கிட்ட சொல்லுவாங்க. லாயரும் பாத்தீங்கன்னா அப்போ உண்மையை சொல்லுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா, இங்க அப்பவும் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா பேசினது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நினைச்சு பார்ப்பாங்க.